உலகத்தில் இருக்க கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் எல்லாருமே இப்போ துயரத்தில் இருக்காங்க தான் சொல்லி ஆகணும். ஏன்னா நேற்று வேட்டிகன் சிட்டி டைம் படி 7:35 அன்னைக்கு போப் பிரான்சிஸ் அவர்கள் இறந்துட்டார். போப் பிரான்சிஸ் அவர்கள் உலகத்தில் இருக்க எல்லா மக்களாலையும் புகழக்கூடிய ஒரு மனிதர் தாங்க போப் பிரான்சிஸ் அவர்களே. இவர் போப் தலைவராக இருக்கும் போது சமாதானம், அன்பு, எல்லாருக்கிட்டே ஒரு சமாதானம் இருக்கணுங்க அப்படின்னு பல நல்ல விஷயங்கள் முன்னெடுத்து சொன்னவர் தான் போப் பிரான்சிஸ் அவர்களே. இவர் தன்னோட 88வது வயசுல நிமோனியா வியாதியால நுரையீரல் பாதிக்கப்பட்டு இயற்கை எழுதிட்டார். இவர் 33 வயசு இருக்கும் போதே அருட்தந்தை அப்படின்னு ஒரு போஸ்டிங் வந்தவர். அதுக்கப்புறம் 2013ல போப்பா பதிவேற்றார். இவர் பதிவேற்ற காலம் எல்லாத்துலயும் இவர் பதிவேற்றில இருந்தே எல்லார் மக்களுக்கும் இவர் விருப்பமான ஒரு தலைவராக மாறினார். ஆனா அப்படிப்பட்டவர் இன்னைக்கு இறந்துட்டாரு. ஓகே, இப்போ மக்களுக்கு இடையில ஒரு கேள்வி வருது, என்னங்க யாருங்க அடுத்த போப்பா இருப்பாரு? நெக்ஸ்ட் போப் தலைவர் கண்டிப்பா தெரிஞ்சு ஆகணுங்க. அந்த எலெக்ஷன் எப்போ நடக்கும்? அடுத்த போப்பு யாரா இருப்பாங்க? இவங்களா இருப்பாங்களா இல்ல இவங்களா இருப்பாங்களா அப்படின்னு மக்கள் மத்தியில பல கேள்விகள் வருது. இதுக்கு இடையில இந்த அடுத்த போப்பு தேர்ந்தெடுக்காங்க பாத்தீங்களா, அந்த எலெக்ஷனே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்குங்க. நம்ம பாக்குற மாதிரி நம்ம நாட்டில் நடக்கிற எலெக்ஷன் மாதிரி இந்த எலெக்ஷன் இருக்கவே இருக்காது. அதனாலதான் சில பேர் கேட்கறாங்க, என்னங்க ஒரு சாதாரண மத தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு இப்படிப்பட்ட எலெக்ஷனா என்னங்க ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னு. அதனால இன்னைக்கான வீடியோல இந்த போப் எலெக்ஷன் எப்படி நடக்கும், எப்படி போப் தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க, அதுக்கு யாரெல்லாம் ஓட்டு போலாம் அப்படிதான் பார்க்க போறோமே. வேட்டிகன் சிட்டில போப் பிரான்சிஸ் இறந்த பிறகு இப்ப அந்த இடம் ரொம்ப காலியா இருக்குங்க. இத சி.டி. வேக்கன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது காலியாக உள்ள சிம்மாசனம் அப்படின்னு. இப்படி போப் பிரான்சிஸ் இறந்த பிறகு இப்ப அந்த சிம்மாசனம் காலி இருக்கிறதுனால வேட்டிகன் சிட்டி மக்களும் சரி, கத்தோலிக்க கிறிஸ்தவர்களும் சரி, இப்போ ஒரு தலைவர் இல்லாம, ஒரு தலைமைத்துவம் இல்லாம இயங்குகிற ஒரு கூட்டம் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால அடுத்த போப் வர வரைக்கும் கத்தோலிக்க கிறிஸ்தவத்துல கர்டினல் அப்படின்னு சொல்ல போற அந்த போஸ்ட்ல இருக்கவங்க தான் இப்போ கொஞ்ச நாளைக்கு அந்த போப் பிரான்சிஸ் விட்டு பண்ண வேலைகள் அதெல்லாம் அவர் தான் பார்ப்பாருங்களே. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கத்தோலிக்க கிறிஸ்தவ சபை இருக்கு பார்த்தீங்களா, அந்த சபையில சீஃப் மேனேஜ்மெண்ட் ஹெட்டா இருக்கிறது தான் இந்த கர்டினல் என்றவங்க. அவர் பேரு காமர் லெங்கோ அப்படின்ற இப்போ வரைக்கும் அந்த போஸ்ட்ல இருக்கிறவரே. இவர் தான் கொஞ்ச நாளைக்கு அந்த வேகன்ஸான இடத்தையும் பார்த்துப்பாரு. இவரு கீழே வர ஒரு டீம் தான் காலேஜ் ஆஃப் கர்டினல்ஸ். இந்த டீம் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, இப்போ இறந்தார் பார்த்தீங்களா போப்பு, அவருக்கு இறுதி சடங்கு செய்யறது, அடுத்த போப் எலெக்ஷனை எப்படி கண்டக்ட் பண்றது அப்படின்னு எல்லா வேலையும் இந்த டீம் தான் பார்த்துப்பாங்களே. இப்போ இந்த எலெக்ஷன் எப்படி நடத்தும் பார்த்தீங்கன்னா, போப்புக்கான இறுதி சடங்கு முடிஞ்ச பிறகு வேட்டிகன் சிட்டியில் இருக்க சிஸ்டின் சர்ச்சில் உலகத்தில் இருக்க கர்டினல் சொல்லப்படுற அந்த போஸ்ட் இருக்கிறவங்க அந்த சர்ச்சுக்கு வருவாங்க. இந்த கர்டினல் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கத்தோலிக்க கிறிஸ்டியன்ல புனித சேவை செய்யறவங்க. அப்புறம் போப்புக்கு அப்புறம் அடுத்த இருக்க ஒரு போஸ்ட் இந்த கத்தோலிக்க இவங்களே இதை கர்டினல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கர்டினல் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, உலகத்துக்கு இது வரைக்கும் 255 கர்டினல்ஸ் இருக்காங்க. அந்த 250 கர்டினல்ஸும் சேர்ந்து அந்த சர்ச்சுக்கு ஓட் போடுவாங்க. ஆனா சும்மா கிடையாதுங்க, இந்த ஓட் போலிங் கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரெண்டாவே இருக்கும். இந்த 255 சொன்ன பார்த்தீங்கன்னா கர்டினல், இந்த 255 பேரும் ஓட்டு போடுவாங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. இல்ல வெறும் 155 கர்டினல் மட்டும் தான் ஓட் போடுவாங்களே. அது எந்த தகுதியில்னு பாத்தீங்கன்னா, 80 வயசு கீழே உள்ளவங்க மட்டும் தான் இதுல ஓட் போட முடியுமே. அது ஓட் போடும் போது அந்த சர்ச்சுக்கு வந்த பிறகு ஓட்டிங் வெளியே தெரியக்கூடாதுன்னு சொல்லி அந்த சர்ச்சில் இருக்க எல்லா கதையும் மூடிடுவாங்க. ஏன்னா எலெக்ஷன் ஒரு புனிதமானது, ஏன்னா அடுத்த தலைவர் தேர்ந்தெடுக்கிறோம்ல, இந்த விஷயம் வெளி உலகத்துக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி கதவெல்லாம் மூடிடுவாங்க. கதவு மூடுறது மட்டும் இல்லாம அந்த கர்டினல் கொண்டு வந்த கேஜெட்ஸ், அதாவது போனோ, டச் வாட்ச், இது எல்லாத்தையும் வாங்கிடுவாங்க. அதாவது வெளி உலக தொடர்பே இல்லாத அளவுக்கு தான் இந்த எலெக்ஷன் நடத்துவாங்களே. இப்போ இந்த எலெக்ஷன் நிக்கணும் அப்படின்னா ஒரு சில தகுதிகள்லாம் இருக்கு. என்னன்னா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, ஏஷியா இந்த கண்டத்தை சேர்ந்த கர்டினல் மட்டும் தான் இந்த எலெக்ஷன் நிற்கவே முடியுமே. இப்போ வரைக்கும் சில பேச்செல்லாம் போகுதுப்பா, இவங்க தான் நெக்ஸ்ட் போப் ஆண்டவர் இருப்பாங்க அப்படின்னு. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஹங்கரி நாட்டை சேர்ந்த கர்டினல் பீட்டர் எட்டோ, அவர் தாங்க அடுத்த கர்டினல் அப்படின்னு சொல்றாங்க. அவருக்கு அப்புறம் பிலிப்பைன்ஸ் நாட்டை சேர்ந்த லூயிஸ் ஆண்டனியோ டாக்லே, இவங்க 2 பேர் தாங்க. இந்த 2 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் நெக்ஸ்ட் போப் ஆண்டவர் இருப்பாங்க அப்படின்னு பேச்சுவார்த்தை போகுது. ஆனா அந்த எலெக்ஷன் முடிஞ்ச பிறகுதான் தெரியும் நெக்ஸ்ட் யார் போப் ஆண்டவர் அப்படின்னு. ஓகே, இது ஒரு பக்கம் இருக்க. இப்போ அந்த எலெக்ஷன்ல கலந்துக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஓட் போடுறதுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. எப்படின்னா அந்த ஓட் பேடுன்னு சொல்றாங்க, அப்படி கிடையாதுங்க. ஒரு பேப்பர் கொடுப்பாங்க. அந்த பேப்பர்ல தான் அடுத்த போப் ஆண்டவர் யாரு, நான் இவங்களை சூஸ் பண்றேன் அப்படின்னு நீங்க எழுதணும். இங்க நம்ம நாட்டில் நடக்கிற இந்த ஓட் பேட் எலெக்ஷன்லாம் அங்க நடக்காது. ஏன்னா அது நடந்தால் சில தவறுகள் நடந்தது அப்படின்னு சொல்லி இந்த ஒரு பேப்பர் நடைமுறையை கொடுப்பாங்க. அந்த பேப்பரை நீங்க எழுதணும். அது மட்டும் கிடையாது, ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டும் இருக்கு. என்னன்னா, ஒரு நாளைக்கு எலெக்ஷன் நடக்காது, அதாவது ஒரு வாட்டி எலெக்ஷன் நடக்காது. ஒரு நாளில் 4 வாட்டி எலெக்ஷன் நடக்கும். மார்னிங் 2 வாட்டியும், ஈவினிங் 2 வாட்டியும். இப்போ மார்னிங்ல தான் ஒருத்தர் சூஸ் பண்ணிட்டேன், எனக்கு திடீர்னு அவரை பிடிக்கல, நான் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் ஈவினிங்லாம் மாற்றிக்கலாம். இப்படி ஒரு நாளைக்கு 4 டைம்ஸ் எலெக்ஷன் நடக்கும் வேட்டிகன் சிட்டியில். அன்னைக்கு அந்த எலெக்ஷனில் யார் 50% மேலே ஓட்டு வாங்குறாங்களோ அவங்க தான் நெக்ஸ்ட் போப் ஆண்டவர் அப்படின்னு அறிவிப்பாங்களே. இல்லை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா, அந்த எலெக்ஷனில் சீட் எதுனாங்க பார்த்தீங்களா, அந்த சீட்டு கூட வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லி அந்த சீட்டை
ஒரு விதமான கெமிக்கலை ஊற்றி அழிச்சிடுவாங்க. எதனாலனா அந்த ஓட் போட்டது யாரு, இவங்க யார் அதுவும் ஓட்டு வாங்கினது, இதெல்லாம் வந்து வெளியே போகக்கூடாது. இது வந்து வேட்டிகன் சிட்டியோட ரூல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் கிடையாம இப்போ இந்த எலெக்ஷன் நடந்து பார்த்தீங்க, இந்த எலெக்ஷன் நடந்து நெக்ஸ்ட் போப்பு வந்து தேர்ந்தெடுக்கலப்பா அப்படின்னா இங்கே என்ன பண்ணுவான்னா, அந்த தேவாலயத்துக்கு வெளியே இருக்க அந்த கருப்பு கூண்டு இருக்கு பார்த்தீங்களா, அதில் வந்து ஒரு பிளாக் புகையை வந்து வெளியேற்றுவாங்க. ஏன்னா அடுத்த போப் தலைவர் ஒன்றும் தேர்ந்தெடுக்கல அப்படின்னு சொல்றதுக்காக. இதே வேட்டிகன் சிட்டியில் அந்த போப் தலைவர் சூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதே கூண்டுக்கு வெளியே வெள்ளை புகையை வெளியேற்றுவாங்க. எதனால்னா நாங்கள் நெக்ஸ்ட் தலைவர் சூஸ் பண்ணிட்டோம், இவர் தான் அடுத்த தலைவர் அப்படின்னு காட்டுறதுக்காக. இப்படி ரொம்ப வித்தியாசமாக நடக்கக்கூடிய ஒரு எலெக்ஷன் தான் இந்த போப் எலெக்ஷனே. இதை தேர்ந்தெடுக்கப்பட்ட போப் வந்து தன்னோட பேரை மறைச்சி இதுக்கு முன்னாடி அப்போஸ்தல ஊழியம் செஞ்சிருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கள யாரோ ஒரு பேரை எடுத்துக்கிட்டு தாம் பேரை வச்சுக்கிட்டு அவங்க ஊழியத்தை செய்ய ஆரம்பிக்கணும். இப்படித்தான் இந்த போப் எலெக்ஷன் நடக்குமே. நீங்கள் கேட்கலாம், எங்க வேட்டிகன் சிட்டியில் ஒரு போப் எலெக்ஷன் நடக்குது, அது வந்து என்னங்க இப்படி நடத்துகிறாங்க, இது வெளிப்படையாக மக்களுக்கு மத்தியில் நடத்தலாமே, இது எதுக்கு இவ்வளோ மறைமுகமாக அதுவும் யாருக்கும் தெரியாமல் கதவெல்லாம் மூடி நடத்தணும் அப்படின்னு. அதாவது பல மக்களாக நம்பப்படுற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தை கடவுள் தான் படைச்சார், கடவுள் தான் நம்மளையும் படைச்சார். அப்படிப்பட்ட கடவுளுக்கு ஒரு சேவை செய்கிறாங்க அப்படின்னு சாதாரண விஷயம் கிடையாது, அது ஒரு புனிதமான விஷயம் இல்லை. இப்படி ஒரு பாரம்பரிய முறையில் வந்து வேட்டிகன் சிட்டியில் எலெக்ஷன் நடத்துகிறாங்க. அது இன்னைக்கு நேற்று வந்தது கிடையாதுங்க, 2000 வருஷமாக இப்படி தான் வந்து போப்பை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. இது வந்து ஒரு கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் அந்த வேட்டிகன் சிட்டி காட்டுது இதன் மூலமாக அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையாகவே இது இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டாக இருக்கு இல்லைங்க. ஓகே மக்களே, இன்னைக்கான வீடியோவில் வேட்டிகன் சிட்டியில் எப்படி போப் எலெக்ஷன் நடத்துவாங்க அப்படின்னு பார்த்தோம். இதே மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இன்னொரு லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த போப் யாராக இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க.